கணக்கு பாராமல் இருப்பானோ? கோபுரத்தை கட்டுறவன் கட்ட மனசு இருக்குது, ஆரம்பிக்கிறான், ஆனா கணக்கு போடல. எவ்வளவு பட்ஜெட்டு, என்ன ஆக போகுது, எவ்வளவு செலவாக போகுது, இந்த இவ்வளவு செலவையும் நான் எப்படி சந்திக்க போறேன், எப்படி அது வரும் அப்படிங்கறத பற்றி கொஞ்சம் கூட ஒரு ஐடியா இல்லாம கட்ட ஆரம்பிச்சு கட்ட முடியாமற் போனால் பரியாசத்துக்குரிய ஆளாக மாறிடுறான். அதனாலதான் முதல்ல பட்ஜெட்டை போடுறாங்க. ஆர்கிடெக்ட் டிசைனை போடுறாரு, அப்புறம் பட்ஜெட்டை போடுறாங்க, அப்புறம் இந்த பட்ஜெட்டை எப்படி சந்திக்க போறோன்ற டிஸ்கஷன் நடக்குது. எல்லாம் கணக்கு போட்டு தான் நுழையிறோம். அப்ப திருமண வாழ்க்கையில எப்படி நுழையணுங்க? ஹலோ, திருமண வாழ்க்கை நிறைய வாலிபர்கள் இருக்கிறீங்க, வாலிபர்களுக்கு சொல்றேன் நான், இன்னும் திருமணமாக போறவங்க நினைச்சுங்க, இப்போ ஐயோ நல்ல காலம் வந்தேன் பிரதரிங்க, இதை கேட்காம போயிருந்தேன்னு என்ன ஆகுறதுன்னு. அதுக்குதான் சொல்றேன் பாருங்க, வாலிபர்கள் திருமணமாகிறப்போர்கள் சொல்றேன், கணக்கு போடுங்க. என்ன கணக்கு போடணும்? இது பண்ணனா நாளைக்கு என் வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறப்போகிறது. ரெடியா? அதுக்கு தகப்பனை தாயை விட்டுன்றதுக்கு ரெடியா? அவர்களை அடுத்த இடத்துல வைக்கிறதுக்கு ரெடியா? உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு முதலாவது இடத்தை கொடுக்க ரெடியா? கொடுக்க ரெடி இல்லைன்னா அங்க போய் கல்யாணத்துல ஏதேனில் ஆதிமனம்னு பாடிட்டு, அந்த ஏதேனில் ஆதிமனத்துல வேற மாதிரி நடந்ததுங்க. தகப்பனையும் தாயை விட்டு அங்கதான் சொன்னாங்க, ஆதிமனத்துல தான். இங்க வந்து எல்லாம் பாடுறது ஏதேனில் ஆதிமனம் பாடுறது, கடைசியில் அங்க செய்தது ஒன்னும் செய்யறது இல்ல. புருஷன் தகப்பனி தாயை விட்டு மனைவியோட இசைஞ்சான். அன்னைக்கு இப்படிதான் இருக்கும் மேரேஜ் அவன் ஸ்டேட் பண்றாங்க. கணவனுக்கு மனைவி வந்து கிடைச்சோன்ன அவன் சொல்றான், முதல் கணவன் உலகத்துல சொல்றான், இது நிமித்த புருஷனானவன் தகப்பனி தாயை விட்டு மனைவியோட இசைந்திருப்பான். இதுதான் மேரேஜ் பிரின்சிபல். எல்லா திருமணங்களும் இப்படிதான் இருக்கும், அப்பதான் செல்லுபடியாகும், வெற்றி பெறும் சொல்றான். அது செய்ய ஆயத்தமா? கணக்கு போட்டீங்களா? ஹலோ, இந்த கணக்கு போடாம நல்லா அழகா ஒண்ணு பார்த்துட்டேங்க, சீக்கிரம் முடிச்சிடலான் இருக்கிறோம், இல்லைன்னா வேற யாராவது கொத்திட்டு போயிடுவாங்க. உங்கள்கிட்ட மாட்டாம இருந்தா நல்லது, அது பாவம். முதல்ல கணக்கு போடுங்க. ஏன்னா கணக்கு போடாம இதுல நுழைஞ்சிட்டு திருமணம் என்னன்னே தெரியாம நுழைஞ்சிட்டு, இன்னும் தகப்பன் தாய்க்கு தான் முதலிடம், நண்பர்களுக்கு தான் முதலிடம், என் நண்பர் தான் எனக்கு முக்கியம், நீ எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு வாழ்ந்தீங்கன்னா உலகத்துல பரியாசத்துக்குரியவர்களாகிறீர்கள். திருமணம் தோல்வி அடையும், பிரிவிலையும் விவாகரத்திலையும் போய் முடியும். 4 பேர் 4 விதமா பேசுறதுக்கு ஆளாவீர்கள். நான் சொல்றேன், கணக்கு போடுங்கள். நுழையத்துக்கு முன்னால இருக்கிறீங்களா?